மீனராசி மீன லக்னம் காலபுருஷனுக்கு 12வது வீடு, குரு பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சமாயி புதன் நீசமடையக்கூடிய வீடு. நிறைய கிரகங்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய மீனராசிக்கு இன்னைக்கு மைண்டு அவ்வளோக்கா சரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எதை எடுத்தாலுமே பிரச்சனை. போகிற வரவன்லாம் வந்து கருத்து சொல்கிற மாதிரி, போகிற வரவன்லாம் கண் திருஷ்டிகள் படுற மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அன்றாடம் செய்யக்கூடிய வேலையே என்னால் செய்யவே முடியலைங்க. பல திறமசாலிகள் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கக்கூடிய அணுகுமுறை ரொம்பவே வேறமாக இருக்குது. குருவோடைய வீடு 2ஆக இருந்தாலுமே தனுசு மற்றும் மீனமாக இருந்தாலும் மீனத்துக்கு எப்போவுமே ஸ்பெஷல் பவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்போவுமே செல்ஃபிஷாக இருக்கும். ஒரு விஷயத்தை தனக்கு என்ன அப்படிங்கிறத யோசிக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னால் தடுக்க முடிஞ்சது எல்லாமே தடுத்துட்டேன். சில விஷயங்களை என்னால் தடுக்கவே முடியல. ராசிநாதன் பாருங்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறார். தைரியம் மட்டும்தான் இருக்குது, தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. ஆனால் செயல் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மனசில் வெறும் ஹோப்பை வச்சு பாசிட்டிவ் வச்சு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பயம்னா என்னன்னு தெரியாத ராசிக்கு இன்னைக்கு பயத்தை காமிச்சிட்டாரு சனீஸ்வர பகவான். மனப்பதற்றங்கள் ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நடந்திருக்கு. இன்றைக்கி சந்திரன் மேலே சனீஸ்வர பகவான் தன்னுடைய முழு ஆளுமையை செலுத்த போகிறாரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் 5 டிகிரிக்கு வந்திருக்காரு. ராகு இறங்கிட்டாரு. அதனால் ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறத சொல்லலாம். ராசிக்கு 12ல் ராகு போயிருக்காரு. அப்படியே தனுஷோட குணம் அப்படியே மாறி இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டு கலகலப்பாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அது எதுவுமே இருக்காது. எல்லாரையும் நம்பி இருப்பாங்க. எல்லாரும் இன்றைக்கி முதுகில் குத்தி இருப்பாங்க. பண பிரச்சனைகள் வராத நாட்களே இல்லை. இந்த 2 வருஷமாக வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அடுத்தவனுக்காக வாழ்கிறது, ஊர் என்ன சொல்லுங்கிறதுக்காக வாழ்கிறது, இந்த 2ம் தான் வந்து இந்த மீனத்தை பொறுத்த வரையும் போயிட்டே இருக்குது. பணம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பறந்து போயிடுச்சு. புதனில் நீசமாக இருக்கிறனால இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குதா அப்படின்னு எனக்கு கேட்குற மாதிரி. கடவுள் மேலே நம்பிக்கை தன்மையை என்னைக்கெல்லாம் சந்திரன் மேலே சனீஸ்வர பகவான் போகிறாரோ, சந்திரன் மேலே ராகு போகிறாரோ அன்றைக்கி நமக்கு நம்பிக்கை தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ணினாலுமே பிரேயர்ஸ் ஒரு வேளை சரிப்பட்டு வரலையா, கடவுள் இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கி மீனத்துக்கிட்ட அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் மீன லக்னம் மீன ராசியாக இருந்து கும்ப லக்னம் கும்ப ராசியாக இருந்துட்டா அப்பா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் தொழில் தான் பெருசாக அடி வாங்கியிருக்கு. குருவை பொறுத்த வரையுமே லக்னாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியாக வரதுனால தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளம். அதை வீட்லேயும் சொல்ல முடியாமல் கடன் அப்படிங்கிறது வந்து அந்த தொழிலை சுற்றின வந்து பாம்பை மாதிரி அந்த கடன் பிரச்சனைகள் நான் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே அந்த கடன் 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 அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஆல்ரெடி ராசிக்கு 12ல் சனி வரும்போதே எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் நான் எவ்வளோ பயம், எப்படி கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மாயாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசி மற்றும் மீன லக்னம். என்னதான் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் 11ஆம் அதிபதி ஆகிறார். இப்போ நினச்சதை விருப்பப்படுறதை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வமாக இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் வராது. அதில் எந்த மாற்றம் இல்லை. அதனால் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலுமே ராகு கேது அளவுக்கு சனீஸ்வர பகவான் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளை பண்ண மாட்டார். அதனால் பொதுவாக நீங்கள் கொஞ்சம் பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த சுச்சுவேஷனில் 2025 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது அப்படிங்கும்போது ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார். ராசிக்கு 4ல் வந்து குரு பகவான் இருக்கார். ராசிக்கு 5ல் செவ்வாய் ரொம்ப நாளாக நீசமாக இருக்கார். ராசிக்கு 6ல் கேது பகவான் இருக்கார். ராசிக்கு 3ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார். அதே போல் சூரிய பகவானும் இருக்கார். ராசிக்கு 12ல் ராகு இருக்கார். இந்த சூழ்நிலையில் 15ஆம் தேதிக்கு மேலே புதன் தன்னுடைய வீட்டுக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு போகிறார். ரொம்ப நாள் கழித்து செவ்வாய் தன்னுடைய நீச வீட்டில் இருந்து 6ஆம் வீட்டில் போய் செவ்வாய் கேதுவோடு இணையிறாரு. செவ்வாய் கேதுவோடு இணையக்கூடாது. ஏன்னா மீன லக்னம் மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறது அவ்வளோக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரொம்ப யோசித்து பேசணும். அவசரப்பட்டு யாருக்குமே வந்து இதை நான் பண்ணுறேன் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணினீங்கன்னா உங்களுடைய விஷயத்தை அனைத்துமே வெளியில் மற்றவங்க பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஸோ தொழில் சார்ந்த விஷயத்தில் யாரையுமே நம்பக்கூடாது. முதல் வந்து பார்த்திங்கன்னா மீனராசி நம்மளை மாதிரியே எல்லோரும் இருப்பாங்க, நம்மளை மாதிரியே எல்லோரும் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி எல்லாருமே டாப்பாக இருக்காங்க உங்களை தவிர்த்து. நீங்கள் ஏற்றி விட்ட ஏணியாக அதே இடத்துல நிற்கிறீங்க. ஆனால் இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது.
செவ்வாய் கேதுவோட இருக்கிறனால தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கடன் பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. 100% இத்தனை நாளாக வந்து கடவுளே நினச்சாலும் காப்பாற்றும். ஏன்னா ராகு கேது தன்னுடைய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ நீ என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கே அதெல்லாம் சந்திரன் மேலே லக்னத்து மேலே போகும்போது அள்ளி தெளிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அள்ளி தெளிச்சுட்டு போயிருக்காங்க. இனி இந்த நிறைய பாடத்தை வாழ்க்கை பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 4க்கே வரப்போகிறாரு. அப்போ எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் ஜென்ம சனிகாலத்தில் இருந்தாலுமே இடம் வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்கும் ரொம்பவே ஒரு நல்ல நேரமாக இருக்கும். எப்போங்க நாங்கள் வீடு வாங்குறது, நிறைய விஷயங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தனாலே பிரச்சனைகள் ஏராளம். எங்களுடைய சூழ்நிலைக்கு வாடகை வீட்டில் இருக்கவே முடியல, இருந்தாலும் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் போய் இடம் பார்த்தா கூட ஓகே ஆக மாட்டேங்குது, எங்களை விட கம்மியாக கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க, அல்லது ஏதோ ஒன்று பண்ணி எங்களுக்கு பிடிச்ச இடத்த யாராவது வாங்கிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் போனால் எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷன். இதனால் மனதளவிலையும் உடலளவையும் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை. இனி அதெல்லாமே மாறப்போகுது. புதனுடைய பயிற்சி 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கே வர்றதுனால, சந்திரன் சனி மேலே இருக்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிடணும், இனி விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நிறையா கொடுப்பாரு. அதனால் வாங்குறதுக்கு யோகம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வரும். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட கடன்கள் இருக்குது. செவ்வாய் கேதுவோடு இருக்கனால அது வந்து கோர்ட்லேருந்து வந்துடுவாங்களோ, எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமா இருக்குமோ அப்படின்னு நிறைய கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நான் லோனுக்கு போயிட்டுருக்கேன், அந்த லோனுடைய ப்ராசஸ் நடக்கவே மாட்டேங்குது, அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு சூரிய பகவானுடைய பயிற்சியும் சரி செவ்வாய் கேதுவோட இணையிறதுனால இந்த லோன் விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்க போகுது. லோனுங்கும்போது ரொம்ப கவனமாக லோன் வாங்கணும். 7.5 சனியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக பண்ணிடலாம், நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தினால கரெக்டாக தப்பா அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குது. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயம்னா என்னன்னு தெரியாத ராசி இன்றைக்கி ஒரு விஷயங்களும் பயப்பட்டு பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. எஸ், இதெல்லாமே கடந்த காலம். இனி என்ன நடக்க போகுது, இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வாங்க போகிறீங்க. பிறந்த காலத்தில் 7ல் சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலம் திருமண யோகத்தையும் கூட்டும். 7.5 சனியும் இருக்கும், திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். 7ல் சனி தொடர்புடைய நபர்கள் அனைவருக்குமே இன்றைக்கி ராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கன்னி ராசியை பார்ப்பார், 7ஆம் இடத்த பார்ப்பார். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இனி தடங்கள் இல்லாமல் நடக்கும். பொதுவாக மீனத்தை பொறுத்தவரையும் தொடர்ந்து பிரச்சனைகள் வருவதனால திருமண வாழ்க்கையை தான் காப்பாற்ற முடியாமல் ரொம்பவே போராடுறாங்க. ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது, திருமணம் வந்து பார்த்திங்கன்னா தடங்களாகவே இருக்குது. எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அதெல்லாம் குழந்தை குட்டியோடு வராங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது. இனி இதெல்லாமே மாறப்போகுது. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் படிப்படியாக இந்த மீனராசி இந்த மீன லக்னத்துக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கிடைக்க போகுது. நம்ம என்ன தான் 7.5 சனி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தை கொடுக்காதுன்னாலும் சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம ஒரு விஷயங்களும் கூட பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்போ இந்த 7.5 சனி எவ்வளோ மன கலவகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலுமே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டுச்சுட்டு இருந்த அனைத்துமே பொது பலன் தான், அதாவது கோச்சார பலன்கள் 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 40லேருந்து 60%, அதாவது தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது 100%. நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.